சிலர்லாம் எதுக்கு நம்ம ஆன்மீகத்துக்கு போறோம்? எதுக்கு நம்ம அஸ்ட்ராலஜரா இருக்கோம்? அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லாம, கேட்டா நான் ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் இந்த கிரக அமைப்பு வந்து காரணமா இருக்கா? அப்படி இல்லன்னா அவங்க நான் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக அந்த ஃபீல்ட சூஸ் பண்றாங்களா? என்ன பத்தி கேட்குற மாரி இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, அஸ்ட்ராலஜி அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்க 2 விஷயம் எடுத்துக்கலாம். எடுத்தோனே எல்லாரும் அஸ்ட்ராலஜர் ஆக முடியாதுல்ல. நீங்களும் ஆக முடியாது, நானும் ஆக முடியாது. ஸோ அஸ்ட்ராலஜிக்கு ஒரு 5 விஷயங்கள் தேவைப்படுது. அது யாரா இருந்தாலுமே சரி. முதல்ல உங்களுடைய கரெக்ட்டா கணக்கு போடுறதுக்கு அங்க புதன் தேவைப்படுறார். உங்களுடைய கர்மாவ பத்தி தெரியறதுக்கு அங்க சனி தேவைப்படுறார். உங்களுடைய விஷயத்த எடுத்து சொல்றதுக்கு அங்க சுக்கிரன் தேவைப்படுறார். உங்களுக்கு வாக்குப்பழுத்தம் வர்றதுக்கு அங்க சூரியன் தேவைப்படுறார். உங்களுக்கு ஞானம் வர்றதுக்கு அங்க கேது தேவைப்படுறார். இருக்கிற பிரச்சனையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க ராகு தேவைப்படுறார். அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா 9 கிரகமும் நல்லா இருந்தா தான் அஸ்ட்ராலஜிக்குள்ள வர முடியும். கரெக்ட். அப்படிலாம் பார்த்தா எல்லாருக்குமே வர முடியுமா? பாசிபிளே இல்ல. இயல்பா ஒண்ணு எடுத்துக்கலாம். ஞானம் அப்படின்னு சொல்ற எந்த விஷயமா இருக்கட்டும், அது அஸ்ட்ராலஜியா இருக்கட்டும், அது படிப்பா இருக்கட்டும். சில பேர்லாம் பிஹெச்டி வரைக்கும் ரிசர்ச் பண்ணுவாங்க. சோ ஞானம் அப்படின்னு வரக்கூடிய ஒரு இடத்துக்கோ, அது எந்த விதமான தேடலா இருக்கட்டும். நம்ம ஞானம் விட்டுறலாம், தேடல்ன்னு எடுத்துக்கலாம். யாரெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா ஒரு விஷயத்த அனலைஸ் பண்றாங்களோ, டீப்பா தேடுறாங்களோ, டீப்பா அத நோக்கியே உள்ள போறாங்களோ, அவங்களுக்குலாம் வந்து கேது அப்படின்ற காரகத்துவம் வேலை செய்யணும். அப்ப இயல்பாவே அஸ்ட்ராலஜியா இருக்கட்டும், இல்ல ஞான மார்க்கத்துல போறவங்களா இருக்கட்டும், அவங்கலாம் வந்து கேது தன்னோட பிடிக்குள்ள வச்சுக்கிறாரு. யாரும் வந்து அஸ்ட்ராலஜியா போணுன்ற ஒரு விதிப்பாடும் கிடையாது. அதுக்கான படிக்கிறது அப்படின்றதோ அவங்க சூஸ் பண்ணணும். மேல இருக்கிறவன் சூஸ் பண்ணணும். இந்தா வச்சுக்கோ அப்படின்னு. நான்லாம் தமிழ் வாத்தியாரா தெரிஞ்சேன். திடீர்னு என்ன வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்க.